கிராமப்புற பகுதியில் இருக்கேன், நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபரா? அரசாங்கமே உங்களுக்கு தேவையான ட்ரைனிங்ல இருந்து நீங்க என்ன பொருளை மேனுஃபேக்சர் பண்ண போறீங்களோ அந்த மேனுஃபேக்சரிங் மிஷின் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த திட்டத்துடைய பெயர் என்ன, இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு கீழே கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்னென்ன? அது மட்டும் இல்ல, இந்த திட்டத்தின் கீழே நீங்க பயனடைஞ்சிருக்கீங்க அப்படின்னும் போது பேங்க் லோனுமே ரொம்ப ஈஸியா கிடைக்கும். இது என்ன ஸ்கீம், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. பாஸ் வாலா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. நகர்ப்புறமா இருக்கட்டும் கிராமப்புறமா இருக்கட்டும் எல்லாருக்குமே சொந்தமா ஒரு பிசினஸ் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ரொம்பவே அதிகம். அப்படி இருக்கும்போது இந்த நகர்ப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, ஆனா இந்த கிராமப்புறத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை பெரிய லெவல்ல இருக்கு. என்னதான் நல்ல ஒரு பிளான் வச்சிருக்கேம்மா, ஆனா இந்த லோன் எடுக்கிறதா இருக்கட்டும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இல்ல எனக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும் அதுக்கான ட்ரைனிங் இருந்தா ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ரொம்பவே அதிகம். அப்படி இருக்கும்போது இந்த உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் எப்படி பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ணலாம், அதை தாண்டி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னும் போது அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய வரவு செலவு கணக்கெல்லாம் எப்படி நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், இப்படி பல விஷயங்களுக்கான ட்ரைனிங்கை ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் யார் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. எஸ், ஸோ இந்த திட்டத்தின் கீழே இத்தனை சலுகையுமே உங்களுக்கு கிடைக்கும். என்ன திட்டம் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இவங்களுக்கு கீழே தான் ஆஸ்பயர் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. அதாவது a scheme for promotion of innovation, rural industries and entrepreneurship. ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டாம், ஆஸ்பயர் அப்படின்ட்டு அழகா சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த திட்டத்துடைய மெயினான நோக்கமே கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை ஊக்குவிச்சு, அதுலேயும் குறிப்பா அவங்க பிஸ்னஸ் பண்ணணுமா, பிஸ்னஸ் பிளான் எப்படி போடணும், அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னும் போது அவங்களுடைய பிஸ்னஸை வந்து கரெக்டாக ப்ராப்பராக எப்படி ரன் பண்ணணும், அதையும் தாண்டி அவங்களுடைய வரவு செலவு கணக்கை எப்படி அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், அப்போ தான் அவங்களுடைய ப்ராஃபிட்டை கரெக்டாக அவங்களுடைய எடுக்க முடியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் எப்படி அவங்க மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற முழுசையுமே ஒரு ட்ரைனிங்காக கொடுத்து தோளில் தட்டி கொடுத்து பிஸ்னஸ் ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் தான் இந்த ஆஸ்பயர். அதெல்லாம் இருக்கட்டும் மது, அவங்க எங்களுடைய நல்லதுக்காக நிறைய ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்கீமோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, இது கீழே என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், ஃப்ரீ ட்ரைனிங். நீங்கள் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னும் போது எல்லாருமே அது சம்மந்தமான ஒரு ட்ரைனிங் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? ஸோ இது வந்து நீங்கள் வெளில போய் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு 30,000 1 லட்சமாவது நீங்கள் கொடுத்து தான் அந்த பிஸ்னஸோடைய இதை வந்து நீங்கள் மாடலை கற்றுக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்கீம் கீழே நீங்கள் ஒரு 2,000 5,000 கொடுத்து அந்த மாடலை நீங்கள் முழுசாக கற்றுக்க முடியும். இன்னும் ஒரு சில நேரங்களில் இலவசமாகவே உங்களால் கற்றுக்க முடியும். ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கைத்தறி போட்டு அதில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு ஆசை, ஆனால் கைத்தறி எப்படி வடிக்கிறது, அதோடைய ப்ராசஸ் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்லாம் வேணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியாவே இருந்திருக்காது இல்லையா? இங்கே கற்றுக்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் செஷனில் இருந்து அந்த என்ன எக்யூப்மெண்ட்லாம் வேணும், அது எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்ற அந்த முழு ஐடியாவுமே இவங்களே உங்களுக்கு கொடுப்பாங்க. ரெண்டாவது, இப்போ நான் ஐடியாலாம் கற்றுக்கிட்டேன், அதுக்கு தேவையான மிஷினரிஸ் எனக்கு வேணும்ல, அப்போ அந்த மிஷினரிஸ்லாம் வாங்கணும்னா 10 லட்சம் 20 லட்சம் வரைக்குமே ஆகுமே மது, நான் எங்கே போகிறது? அதனால நிறைய பேர் வந்து இந்த பிஸ்னஸ் லோன் எடுக்க வந்து போவாங்க இல்லையா? இங்கே தான் இன்னொரு சிக்கலுமே இருக்குது. ஸோ அப்படி பிஸ்னஸ் லோன் எடுக்க போகிறோம் அப்படின்னும் போது அந்த இடங்களில் என்னங்க நீங்கள் ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட்டே வச்சல, உங்களை நம்பி நாங்கள் எப்படி வந்து பிஸ்னஸ் லோன் கொடுக்குறது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? நீங்கள் இந்த இன்ஸ்பயர் திட்டத்தின் கீழே வந்து ட்ரைனிங் அடைஞ்சிருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தி நீங்கள் இந்த முத்ரா PMEGPலாம் இருக்கு இல்லையா, இதன் கீழே 10 to 25 லட்சம் வரைக்கும் உங்களால் லோன் வாங்க முடியும். ஸோ இதில் மூணாவதாக இருக்கக்கூடிய பெனிஃபிட், ஒரு சில நபர்கள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அவ்வளவுலாம் போட்டு மிஷினரி எப்படி கண்ணு வாங்குறது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்காகவே காமன் ஃபெசிலிட்டி சென்டர் அப்படின்ட்டு ஒரு சென்டர் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான மிஷினரிஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் உற்பத்தி பண்ணுறீங்க, அதை வந்து பை ப்ராடக்ட் வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக வந்து நீங்கள் வந்து கன்வே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னா என்ன? இந்த மேலுக்கு தேய்ச்சி குளிக்கிற மஞ்சள் பொடியாகவோ
இல்லை சமையலுக்கு போடுற மஞ்சள் பொடியாகவோ, இல்லை அந்த மஞ்சள்லேருந்து எண்ணெய் எடுக்கணும், டர்மரிக் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நான் அதை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கான மிஷினரிஸ் என்னால் பெரிய லெவலில் காசு கொடுத்து வாங்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா இந்த காமன் ஃபெசிலிட்டி சென்டரில் அதுக்கான மிஷினரிஸ் இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். அந்த யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில சின்னோண்டு ஒரு சார்ஜஸ் இருக்கும், அதை நீங்கள் ஃபீஸாக பே பண்ணாலே போதும். நினச்சி பாருங்கள், 20 லட்சம் எங்கே இருக்குது, கொஞ்சோண்டு ஒரு 5,000 ஒரு 10,000 ஒரு கொடுத்து உங்கள் பொருளை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி எடுக்கிறதுக்கான அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் எங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய காஸ்ட் கட்டிங் அப்படின்றதுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இதில் 4ஆவதாக இருக்கக்கூடிய பெனிஃபிட் சப்சிடிஸ். இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தி நீங்கள் இந்த PMEGPயோ இல்லை வேறு ஏதாவது திட்டத்தின் கீழே அப்ளை பண்ணுறீங்கன்னும் போது உங்களுக்கு ஒரு சில திட்டத்தின் கீழே சப்சிடியுமே உங்களுக்கு கிடைக்கும், அதையும் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஐடியாலாம் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கும் போதும், ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தான் தெரியல, எதை ஸ்டார்ட் பண்ணுறது, எது இந்த டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி எது நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு குழப்பமும் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பகுதிகளில் இந்த மஷ்ரூம் காளான் விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு தகுந்த ஒரு இடமா இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அந்த காளான் செட்டப் எப்படி போடணும்னு தெரியாது, இது எப்படி விளைவிச்சு எடுக்கணும்னு தெரியாது, அப்படியே அது விளைவிச்சு எடுத்தாலும் மார்க்கெட் பண்ணுறது எப்படி அப்படின்றது தெரியாது இல்லையா. இதையுமே இவங்களே சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு பொருளை எப்படி விளைவிக்கணும், அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், அதை பேக் பண்ணுறதுலேருந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுலேருந்து இதுக்கு நடுவில் என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கும், அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று போடுவீங்க, அதை எப்படி நீங்கள் திரும்ப எடுக்கணும், எப்படி நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்ற பல விஷயங்களுக்கான ட்ரைனிங்குமே இந்த ட்ரைனிங்லேயே நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ இப்போ என்ன மாதிரியான விவசாயம்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பகுதியில் இந்த மில்லட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நல்லா விவசாயம் நடக்கக்கூடிய இடங்க எங்களுது. இதை எப்படி வேல்யூ ஆடர்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மில்லட் ஸ்நாக்ஸ் இருக்குது, மில்லட் பிஸ்கெட்ஸ் இருக்குது, இதை கேக்லலாம் இப்போ கூட நிறைய மில்லட் கேக்ஸ்லாம் கொண்டு வராங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் எனக்கு பண்ணணும்னு ஆசை அப்படின்னிங்கன்னா இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, அதை எப்படி குக் பண்ணணும், குக்கிங் எக்யூப்மெண்ட்லாம் உங்களுக்கு தேவை இல்லையா, இது எல்லாமே நீங்கள் இந்த ட்ரைனிங் சென்டர்லேயே கற்றுக்க முடியும். இவங்களே உங்களுக்கு அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான இதுவுமே சொல்லிக் கொடுப்பாங்க, அது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதுலேருந்து எப்படி லாபம் எடுக்கணும், மறுபடியும் அது எப்படி ரொட்டேஷனில் போடணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் ஒரு காளான் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காளான் எப்படி போடணும், அந்த ஷெட்டு எப்படி இருக்கணும், அதுக்கு இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் என்ன கவர், அதோடைய ப்ராசஸ் என்ன, எல்லாமே இவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பகுதியில் எது நல்லா விளைவிக்க முடியுமோ அதுலேருந்து என்ன மாதிரியான பொருட்களை நீங்கள் தயார் பண்ணலாம், உற்பத்தி பண்ணலாம் அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்கன்னும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே மது, இப்போ இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க இல்லையா. ஸோ இது சொல்லிட்டீங்க, எனக்கு இதை பார்த்துட்டு ஒரு ஆர்வம் வந்திருக்கு, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்குது, பட் இதை நான் எப்படி ப்ராப்பராக ப்ரொசீஜராக ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும். சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் உங்கள் பகுதியில் என்ன மாதிரியான பொருட்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். மக்காச்சோளம் கிடைக்குதா, இல்லை மஷ்ரூம் கல்டிவேஷன் நல்லா பண்ணலாமா, இல்லை பால்லாம் நிறைய கிடைக்குது அப்படின்னும் போது அதை வச்சு நீங்கள் பன்னீர், சீஸு, கீ இந்த மாதிரியான விஷயங்கள் கூட உங்களால் பண்ண முடியும். ஸோ உங்கள் பகுதியில் ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். அடுத்து இந்த ஆஸ்பேர் இல்லை MSME ட்ரைனிங் சென்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது உங்கள் பகுதியில் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிங்க. டிஸ்ட்ரிக்ட் ஒன்றுன்னு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் ஒன்றுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பகுதியில் என்னெல்லாம் பொருள் கிடைக்குமோ அதை வச்சு என்ன மாதிரியான விஷயங்களை உற்பத்தி பண்ண முடியுமோ அதுக்கான ட்ரைனிங் கண்டிப்பாக அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் அந்த MSME ட்ரைனிங் சென்டரில் கொடுப்பாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் என்ரோல் பண்ணணும். இந்த மாதிரி என்னுடைய பேர் எது, என்னோட டீட்டெயில்ஸ் எது அப்படின்னு நீங்கள் என்ரோல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டைம் பீரியட் கொடுத்து இதுக்குள்ளே தான் ட்ரைனிங் செக்ஷன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே போய் உங்களுடைய ட்ரைனிங் செக்ஷனை முடிச்சுட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வாங்குவீங்க. ஸோ இதில் 3வது, நீங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கின உடனே இந்த சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தி நீங்கள் இந்த முத்ராவோ இல்லை PMEGP இந்த திட்டத்தின் கீழே லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு லோன் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா எப்போதுமே எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் போய் ஒருத்தவங்க லோன் வாங்குறதுக்கும் ப்ராப்பர் பிளானோட போய் ஒருத்தவங்க லோன் வாங்குறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கான லோன் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்த லோனை பயன்படுத்தி நீங்களே தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி, அப்படி இல்லைனா இந்த ட்ரைனிங் சென்டர்லேயே உங்களுக்கு ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை பயன்படுத்தி உங்களுடைய பொருளை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி அதுக்கான மார்க்கெட்டிங்கை தகுந்த வகையில் அழகாக பண்ணுறீங்கன்னும் போது உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். ஸோ
மேலும் இந்த திட்டத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா aspire.msme.gov.in இந்த வெப்சைட் உள்ள லாகின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறைய இந்த ஸ்கீம் குறித்த நிறைய விஷயங்களை இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இது குறித்து வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாலுமே தாராளமாக இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் அதை பதிவு பண்ணுங்க. உங்களுடைய டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற ஐடியாவில் இருக்கீங்களோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக பண்ணுங்க. இந்த ஆஸ்பெக்ட் திட்டத்தின் கீழே நல்ல ட்ரைனிங்லாம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.